ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேலே பார்க்க வந்திருக்கோம். இதோ அங்கே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. வெளியே இருந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அப்படியே இது ஒரு பங்களா மாதிரியே இருக்குது. வெளியே 2 பக்கம் 2 யானைக்கு மேலே அங்குள்ள மேலே ஆள் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டிக்கெட்டுக்கு வருதா என்ன அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு யூரோப்பன் பிளேஸாக பாப்பு உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு. வேறு கண்ட்ரி போகிறோமா இல்லையா? டிக்கெட் எடுக்க நம்ம இப்போ லைனில் வந்து நின்றுருக்கோம். லைன் அவ்வளோவா இல்லை, 3 பேர் தான் நிற்கிறாங்க. டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். அந்த 100 ரூபாய்க்கு இது வருதான்ட்டு. வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிக்கெட்டை கொடுத்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, பைசாவுக்கு வருதா என்ன அப்படின்ட்டு. ஓப்பனிங்லேயே வெல்கம் போர்டு போட்டிருக்காங்க. நேராக பார்த்தா மயில் இருந்தது, அழகாக இருந்தது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா நம்மளோட மயில்மதி ராஜா பாகுபலி உட்காந்துருந்தாங்க. அங்கே போய் அவர் முன்னாடி அவர் கூட ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நல்லா அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஓகே. இந்த இடம் நல்லா ஏதோ பெரிய பங்களா மாதிரியே அப்படியே இருந்தது. நல்லா பெரிய பெரிய படி அந்த மாதிரிலாம் இருந்தது. மயிலு கூட பார்த்துட்டு அப்படியே மயிலும் நல்லா அழகாக சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடினது. சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஓகே ஏதோ ஃப்ரேம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நம்ம ரோபோட் இருந்தது, குட்டி ரோபோட், நாய்க்குட்டி ரோபோட். இந்த ரோபோட் நான் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் டூப் குக்கில் நான் பார்த்தேன். அந்த ஷோவில் தான் ஃபஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க அந்த ரோபோட்டு நல்லா இருந்தது. சின்ன பசங்கள்லாம் ரோபோட் கூட நல்லா அழகாக விளாண்டுக்கிட்டு நல்லா இருந்தது. இந்த பசங்க அவ்வளோ சின்ன பசங்க யாரும் பயப்படல. அதுவும் நல்லா ஜாலியாக பசங்க கூட சுற்றி 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 ஜம்ப் பண்ணி பிள்ளைகளெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விளாண்டது, நல்லா இருந்தது. அப்புறம் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து மோதினது. அதுக்கப்புறம் திரும்பி போயிடுச்சு. நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் டயர்டாயிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. இந்த மாதிரி இமேஜெல்லாம் அப்படி போட்டு வர்றது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே வந்து மர்மெட் ஷோ நடந்துக்கிட்டு இருந்தது. ஆமாம், அவங்க தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு சின்ன பசங்களாம் நல்லா நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பண்ணாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது. இன்னொன்று பிங்க் கலர் அவங்களும் நல்லா பண்ணாங்க. அவங்க அந்த ஸ்விம் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா உண்மையாக நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மும்பையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா சின்ன பசங்களை கூட்டிங்க வாங்க. இந்த இடம் இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருந்தது. அப்படியே ஃபாரின் பிளேஸ் மாதிரி டெலிஃபோனு, வெளியே உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த இது சேரு, ஹோட்டல் மாதிரி பங்களோவில் நம்ம வெளியே நின்று அந்த இது பால்கனியில் நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு